விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படும் கைதிகள் போலீசாரையே மிரட்டி தாக்குகின்றனர் எனவும், காவல்துறைக்கே பாதுகாப்பில்லா நிலையில் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிப்பார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் அண்ணாநகர் பகுதியில் தனது எழுச்சி பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு நேற்றைய தினம் இந்த புழல் சிறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு கைதிகளை அழைச்சிட்டு போறாங்க. இப்போ வலைதளத்தில் ஓடிட்டு இருக்குது. நான் வரும்போது பார்த்தேன். சென்னையில் கைதிகளை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த அழைச்சிட்டு போறாங்க. அந்த கைதிக போலீஸ்காரனை மிரட்டுறாங்க. கைதி போலீஸ்காரன் மிரட்டுறாங்க. போலீஸ்காரன் முகத்தில் குத்துறான். பாவம், காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. எங்கே போய் நம்மளை போய் பாதுகாக்கிறது? நம்ம எல்லாம் யாரும் பாதுகாக்க மாட்டாங்க இந்த ஆட்சியில். இப்போ வலைதளத்தில் ஓடிட்டு இருக்குது. பஸ்ஸில் போகும்போது காவல்துறை கெஞ்சுறாங்க. யார்? கைதிகிட்ட. நிலைமை எப்படி போகுது பாருங்க. காவல்துறை இன்றைக்கு கைதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனால் கைதிகள் காவல்துறை மிரட்டுகின்ற நிலை திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். அதோட அரியலூர் அருகில் ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் வலைதளத்தில் ஓடிட்டு இருக்கிற செய்தி சொல்கிறேன். அவர் ஒரு வெயிலில் ஒரு மரத்தை ஓரமாக நிறுத்துறாரு. அங்கே ஒரு 5 நபர்கள் அழகா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது மதுபானம் அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அங்கே போய் நிறுத்தினா அவருக்கு வாக்குவாதம் ஏற்படுது. உடனே அவரை அடிக்கிறாங்க. அடி தாங்க முடியாத ஓடுற பஸ்ஸில் ஏறுறாரு. பஸ்ஸில் போய் ஏறி அவரை வெட்டுறாங்க. இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் நம்ம வலைதளத்தில் பார்க்குறோம். இதையெல்லாம் பார்த்து மக்கள் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இப்படி சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சி தேவையா? மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, பெரியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்கள் ஏரியாலாம் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பெரியவர் இருக்காங்களோ முதியோர் இருக்கிறாங்களோ குறி வச்சு அவர் வீட்டில் கொள்ளையடித்து வெட்டி சாச்சிட்டு போயிடறான். இன்ன வரைக்கும் சரியாக கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?